பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் பேர் வேறு விஷயத்தில் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டை சந்தித்து என்கிட்ட திமுகவினர் பேரம் பேசினாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கள் தொகுதியில் நிறைய விஷயங்களை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதை தடுத்து நான் மக்கள் பணியில் செயல்பட்டுருக்கிறேன். அதை தடுக்கிற வகையில் இப்படி என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, கிட்டத்தட்ட 50 கோடி பணம் தரேன்னு சொன்னாங்க. இது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேட்டர் ஓனர் என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த தேட்டர் ஓனர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் மாதிரி ஒரு பேரை சொல்கிறார். ராம் முத்து அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ராம் முத்துவேல் அப்படிங்கிறதா ஒரு பேர். அந்த முத்துவேல் அப்படிங்கக்கூடிய பேரை சொல்லிவிட்டு அந்த சினிமா முத்துவேலுங்கிற பேரை வேறு இடத்துல சொல்கிறாரு. அந்த வீடியோவில் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாருன்னா, கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட ஆதார் இருக்கு. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசுகிற 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்க ஆதார் இருக்கு. எல்லாமே ரெக்கார்டு ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்ன அப்படின்னா, இப்போ குதிரை பேரம் ரொம்ப தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிமுக எம்எல்ஏக்களை உடைச்சி இங்கே தாவேக்கா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திமுக காரங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இப்படி தாவேக்கா எம்எல்ஏட்ட பேசுகிறாரு அப்படின்னா ஃபோன் ரெக்கார்டு பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னா இது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். தாவேக்கா என்ன பண்ணியிருக்கோம், முக்கிய உண்மையிலேயே இது நடந்துருந்துச்சு அப்படின்னா உடனே இவங்க கட்சியினுடைய மேலிடத்துக்கு சொல்லி கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாரும் சேர்ந்து சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த குறிப்பிட்ட நபர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியோவையும் காமிச்சு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ். ஆனால் அது கட்சி எதுவுமே செய்யலை. இவர் தனியாக உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அந்த சினிமா தேட்டர் ஓனர் பேர் சொல்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் ஒரு ஃபேஸ்புக்கில் போய் உட்காந்து ராம்முத்து சினிமாஸ், நெல்லையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் ராம்முத்து சினிமாஸ் அப்படின்னு போய் அவங்க ஃபேஸ்புக் பேஜை போய் திறந்து பாருங்கள். அது முழுக்க 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 விஜய் படத்தை கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகருடைய திரையரங்கு தான் அது. ரைட். நீங்கள் நியூ இயருக்கு அங்கே விஜய் பாட்டு தான் ஓடும். சரி, ஓகே, ரெடி, ஒரு சினிமா தேட்டரில் சினிமா நடிகர் பாட்டு ஓடுது அப்படிங்கிறது இயல்பாக எடுத்துக்கலாம். கட்சி பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, படத்துக்கு இடையில இன்டர்வல் டைம்லலாம் கட்சி பாடல்கள் ஓடும். அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ராம்முத்து சினிமாஸினுடைய அந்த ஓனருடைய பையன், அந்த பையன் பேர் தான் முத்துவேல். அவர் முழுக்க முழுக்க விஜய் ரசிகர் அப்படின்னு தெரியும். அப்போது ஊரறிஞ்ச ஒரு விஜய் ரசிகர், ஊருக்கே தெரியும் இவர் தான் விஜய் ரசிகர் அப்படின்னு. ஊரறிஞ்ச ஒரு விஜய் ரசிகர் ஒரு தாவேக்கா எம்எல்ஏ திமுகவுக்காக விலை பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவர் வேறு தேட்டரை கூட குறிப்பிட்டு பேசிருக்கலாம் இல்லையா? அவர் குறிப்பிட்ட இந்த தேட்டர், அவர் அந்த முத்துவேலுங்கிற பேரை அவர் சொல்கிறார். கரெக்டாக, நெல்லையில் ஃபேமஸான தேட்டர் தான், அது முத்துவேலுங்கிற பேரை வேறு சொல்கிறாரு அவர் ஓனர். அந்த புகைப்படம் வெளியே வந்திருக்கு. நான் உங்களுக்கு அந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ஓனருடைய முத்துராமன்கிற அந்த ஃபோட்டோ அவர் வெளியிடுறாங்க. முத்துராமன் ஊடகங்களே வெளியிடுறாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு பாலிமர் டிவின்னு நினைக்கிறேன், அவங்க தான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. முத்துராமனுடைய புகைப்படம் இது அந்த குறிப்பிட்ட நபர் ஃபோனில் பேசுன நபர் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ 5 மணி நேரம் வச்சுருந்துருக்கிறாங்க. அவர் என்னை தாவேக்கா ரிசைன்மெண்ட் வாங்க, தாவேக்காக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதாக அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அது குறித்து எந்த விசாரணை எதுவுமே நடக்கலை. அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இவர் இந்த நேரத்தில் ஒரு பில்டப் அவர் கொடுக்குறாரு. டு பி ஃப்ராங்காகவே சொல்லப்போனால் இவர் பேர் இன்றைக்கி இந்தியா முழுக்க தெரியும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவுடைய பேர். ஏன் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஃபேமஸ்ஸு? அவர் மேலே ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு. அவர் கட்சியை சார்ந்த இவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க ஜூஸில் போதை மருந்து கலக்கி கொடுத்து பாலியலாக அவங்கள சுரண்டி தொந்தரவு பண்ணிட்டாரு. பிற்பாடு இதை கேட்டு போராடுறாங்க அந்த பெண்ணு. இவர் நேரடியாக அந்த பெண்ணிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. அம்மா இதை மேலிடத்துக்கெல்லாம் கொண்டு வாமா, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயத்தை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இது குறித்து வெளிப்படையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறார். எப்போ ஸ்ரீகுண்ட வைகுண்ட எம்எல்ஏவை கைது பண்ண போகிறீங்க, அதனால் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கவர்னர் மாளிகைக்கு இவர் மேலே இவர் பண்ண குற்றச்சாட்டாக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த எம்எல்ஏவை தூக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு எங்கேருந்து வரும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வச்சுங்க, இப்போ நான் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை.
என் கூட நீங்கள் பழகுவீங்களா கேட்க? இல்லை. ஃப்ரெண்டாக கூட பழக மாட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பராக இருக்கேன், என் மேலே ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, நான் வந்து டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வழியாக போயிடுவீங்க. இவன்கிட்ட நின்று பேசினா நம்ம பேரும் சேர்ந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என் நம்பர் இருந்தால் கூட அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவீங்க, டெலிட் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா பொது சமூகம் அதை ஏற்றுக்காது, உங்கள் மனசை ஏற்றுக்காது. மேபி உங்களுக்கு வந்து ஒரு நட்பாக கூட இருக்கலாம், ஆனால் பொது வெளியில் இவனோட பேசுறது, இவனோட பழக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லும். எத்திக்கலாகவும் தப்பு. எத்திக்கலாகவே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவங்க மேலே நம்ம வந்து ஒரு காமன் சென்ஸாக வச்சுக்க மாட்டோம். இப்போ ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை, பாலியல் குற்றச்சாட்டுக்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏவை திமுக 50 கோடி கொடுத்து வாங்குவதனூடாக திமுகவுக்கு இது லாபமா நட்டமா? திமுக பேர் தான் கெட்டு போகும். ஒரு பாலியல் குற்றச்சாட்டுள்ள ஒரு நபரை திமுக 50 கோடி கொடுத்து விலைக்கு வாங்குது அப்படின்னு விலைக்கு வாங்குதுன்னு வச்சுங்க, 50 கோடி கொடுத்து கூட வெளியே தெரிய வேண்டாம். அவர் வந்து அங்க ரிசைன் பண்ணிட்டு திமுகவுக்கு வந்தார் அப்படின்னா திமுகவுக்கு இது அவமானம். திமுக மேல கெட்ட பேர், எந்த கட்சிக்கு போனாலும் கெட்ட பேர். கட்டாயம் அவர் கூப்பிடவே மாட்டாங்க யாருமே. இப்ப இவர் என்ன பண்ண முயற்சி பண்றாரு அப்படின்னா, இந்த குதிரை பேர அரசியல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தன்னுடைய பேரையும் அப்படியே ஸ்கோர் பண்ணிக்கலாம். பாருங்க, எனக்கு கூட ஒரு டிமாண்ட் இருக்கு, என்ன கூட வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க. இவர் பேர்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வீடியோஸ் எல்லாம் பேசியிருக்கோம், என்ன செய்தி எல்லாம் போட்டிருக்கோம், பாலியல் குற்றச்சாட்டு செய்தி போட்டிருக்கோம். இப்ப இன்னைக்கு என்ன செய்தி போட்டுட்டு இருக்கோம், குதிரை பேரத்தில் மாட்டி விட்டாருன்னு சொல்லும்போது இதை இவர் ஒரு கிரெடிட்டா மாத்த பாக்குறாரு. எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமை, நான் வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரை இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு பிறகு அவங்க சொந்த பந்தமே வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா அப்படின்னு சந்தேகம் நமக்கு. எதுக்குப்பா அவனை போய் நல்ல விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நாளைக்கு பிரச்சனையாகி போயிருப்பா, அவன் மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம் நண்பர்கள் யாருமே அவர்கிட்ட பேசுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அவரை பத்தின செய்திகள் தகவல் எதுவுமே வெளியே வரல. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதை எஃப்ஐஆர் போட்டு தீவிரமாக விசாரிச்சா இவரோட எம்எல்ஏ பதவியே பறிக்கப்படும். இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இவர் எம்எல்ஏ பதவி போயிடும், இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு நபரை 50 கோடி கொடுத்து வாங்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இல்ல இந்த ஆபத்தெல்லாம் அவருக்கு தெரியல, அப்ப எதுக்கு இந்த அலிகேஷன் வைக்கிறாரு? இல்ல இந்த அலிகேஷன் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, இதனூடாக தான் மேல இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுங்கிற இமேஜை மாத்திக்கிறதுக்கான ஒரு யுக்தியா அவர் பயன்படுத்துறாரு. டு பி பிராங்காவே சொல்ல போனா, இது தாவேகா அரசு, தாவேகா கட்சி இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து மேலிடம் கேட்காம இவரே பிரஸ் மீட் கொடுத்துட்டார். மேலிடம் கேட்காம ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுனால கட்சியே இன்னைக்கு இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உன் மேலேயே 1000 பிரச்சனை இருக்கு, உன்னை யாரையா பிரஸ் மீட் கொடுக்க சொன்னா, நீ உன்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா எங்கள்கிட்ட கொடு, நாங்க விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நேற்றுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் போய் விசாரிச்சிருக்காங்க. சார் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆடியோ கொடுங்க, நீங்க சொல்றீங்கல்ல என்னை வந்து விருந்து அதாவது எம்எல்ஏ ஹாஸ்டல்ல வந்து பார்த்தாங்க, என் கார் விபத்தாச்சு, என்ன திட்டமிட்டு கொலை செய்ய பண்ண முயற்சி பண்ணாங்களோ சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் என்ன இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கேட்குது. இன்டெலிஜென்ஸ் இவர் பேசுறதை வச்சு 10 நிமிஷத்தில் சொல்லிடுவார் அஸ்ராக்காருக்கு, அவர் ஷார்ப்பான ஆள். இதெல்லாம் போய் இது வந்து விளம்பரத்துக்கான வேலை, கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இவர் வந்து விளம்பரம் தேட முயற்சி பண்றார். தன் மேல் இருக்கக்கூடிய அந்த பாலியல் கரையை தொடைத்து விட்டு, நான் வந்து ஒரு நல்ல ஆள், நான் வந்து கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்குங்க, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்றார். அடிப்படையில் தாவேகா ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கு. முதலா டிடிவி போய் கவர்னர் மாளிகையில ஒரு கடிதம் கொடுத்தாரு. கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. கம்ப்ளைண்ட் இருக்கு. காமராஜ் அவர்களை காருக்குள்ள உட்கார வச்சு எழுதி வாங்கின வீடியோ ஆதாரம் இருக்கு. இதை விட குதிரை பேரம் அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து விஜய் முதல் குற்றவாளி அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். அதுக்கு பிறகு 2வது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கட்சி அதனுடைய தலைவர் இருக்கும்போது அதுல ரிபல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு எம்எல்ஏ குரூப்பை போய் அதனுடைய தலைவரை போய் சிவி சண்முகத்தை சந்திச்சதே ஒரு தப்பு. குதிரை பேரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல், அதுவும் வெளிப்படையா விமர்சனமா மாறிச்சு. அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு விஜய்க்கு 25 பேர் ஆதரவா கொறடா உத்தரவையும் மீறி ஓட்டு போட்டாங்க. அதுவும் வெளிப்படையா தெரியுது. நீங்க உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, உங்களுடைய வெற்றியை வச்சு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உடைக்க முயற்சி பண்ணி ஒரு குதிரை பேரம் நடத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அது இல்லாம படிப்படியா முதல்ல 4 பேர் வந்தாங்க, அப்புறம் 2 பேர் வந்திருக்காங்க. 2 விஜயபாஸ்கரும் வந்திருக்கிறாங்க. அவங்க மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு. 40க்கு அதிகமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. தூய சக்தின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் அதிமுக இருந்து எடுக்க வேண்டிய தேவை விஜய்க்கு எங்கிருந்து வருது? இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சண்முகம் எல்லாம் போய் பேட்டி கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது உட்கட்சி பிரச்சனை அவங்களுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு திரும்ப சொல்றாரு. சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது எந்த மைனாரிட்டி அரசு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கட்சியை இப்படி உடைச்சு குதிரை பேரமாக ஆட்களை உள்ள கூட்டு வந்திருக்கு? சண்முகம் அவர்கள் சொல்வாரா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அவரை.
ஸோ திருமாவர்கள் முதல்ல வேற சொன்னார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இது நார்மலான விஷயம் கிடையாது, இது வந்து உட்கட்சி சிக்கல்கள் மாதிரி தெரியலை, அது மட்டுமே பிரச்சனையாக தெரியலன்னாரு. பிற்பாடு இது உட்கட்சி பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிற்பாடு வந்து இது என்ன கேட்காதீங்க, இது நீங்கள் போய் அதிமுக கேட்டுங்க, அவங்களே அமைதியாக இருக்காங்க, தாவேக்காட்ட கேட்டுங்கன்னு சொல்லி கடந்து போயிட்டார். அதிமுகவில் தொடர்ச்சியாக முனுசாமி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓஎஸ் மணியன் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓஎஸ் மணியன் சொல்றாரு. அது இல்லாமல் உதயகுமார் தினம் வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போது என்ன எடப்பாடி பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களா? எடப்பாடி எப்படி பேச முடியும்? அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் முன்னாள் முதலமைச்சர். இந்த விஷயத்துக்கு அவர் முன்னாள் அமைச்சரை வச்சு அவர் பேச வைக்கிறார். அதிமுக தரப்பிலிருந்து தினமும் குரல் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை தாவேக்கா நிறுத்துற மாதிரி இல்லை. தாவேக்கா தொடர்ச்சியாக இந்த குதிரை பேர நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க, அரங்கேற்றிட்டே இருக்காங்க, வெற்றிகரமாக செய்கிறாங்க. இது ஒரு பேசுபொருளாக மாறிடக்கூடாது. வைகோ அவர்கள் வெளியே வந்து பேசினாரா இல்லையா? 2 வீடியோ இருக்கு வைகோ பேசுனது. விஜய் வந்து ரெசின் பண்ண சொன்னார், வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு வைகோ மாற்றி பேசுறாரு. யாரோ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஏங்க அப்படி உங்களுக்காக சீட்டு கொடுத்தாரு, நீங்கள் பாட்டு இப்படி வந்து மாட்டி விடுறீங்கன்னு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. உடனே வைகோ ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிறார். அப்போ ஆரம்பத்திலிருந்தே குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தாவேக்கா. இதை மறைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக என்ன பேசுறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி விவகாரத்தை உள்ளெடுத்துடுறாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய ஒரு நபர், அவரோட தம்பி வந்து திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூடியூபர், ப்ளஸ் ஒரு சில ஆய்வு நிறுவனங்களை வச்சிருக்கார், பொலிட்டிக்கல் ஆய்வு நிறுவனம் சொல்கிறாங்க. அவங்கள வச்சு வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பார்கெனிங் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிப்படையில் அந்த திருநாவுக்கரசுங்கிற நபர் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அதே போல் ஆதவர்ஜுனாவுக்கும் லொயலா கிளாஸ்மேட் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஐபிசி தமிழில். ரைட். 2வது விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு தமிழ்நாட்டில் முதலாக அறிவிச்சது அவர் தான் சர்வே எடுத்து ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருந்தார், விஜய் தான் ஜெயிப்பாருன்னு. அண்ணாமலையை தொடர்ச்சியாக புகழ்ந்து பேசிட்டு இருக்கக்கூடியவர், 2 திராவிட கட்சிகளையும் கழுவி ஊத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். திராவிட கட்சியினுடைய எதிர்ப்பாளர் இருந்த திருநாவுக்கரசு, திராவிட கட்சி எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, ஆதவர்ஜுனாவுக்கும் ஜானாரோக்கியசாமிக்கும் கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசு ஏன் திமுகவுக்காக எம்எல்ஏ வந்து தாவேக்கால இருந்து தூக்க விலை பேசணும்? ஸோ இது எதுக்கு? இவங்க பண்ணக்கூடிய குதிரை பேரத்தை மறைக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக 1-2 பேர்னா பரவாயில்ல, 9 பேர் கைதாகிறாங்களே, அப்போ அதோடைய தீவிரத்தன்மை இன்னும் பெருசாகிட்டு தானே போயிடுது. அதாவது இது அவங்க ஒரு ட்ராமாவாக செட்டப் போட முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேசுனார் பார்த்தீங்களா, இது அதனுடைய தொடர்ச்சி தான். தொடர்ச்சியாக அந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றிட்டே இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எதெல்லாம் நியூஸில் டிபேட்டாக இருந்திருக்கணுமோ அந்த டிபேட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இவங்க வந்து முழுக்க வந்து இந்த குதிரை பேரத்தை மட்டுமே மையமாக வச்சு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டின் படி நீங்கள் ஒருத்தரை அரசு பதவி கொடுக்காம கேபினெட் மீட்டிங்கில் அட்டன் பண்ண கூடாது. அது குற்றம், கிரிமினல் ஆக்டிவிட்டி. அது ஒரு மோசமான கான்ஸ்பிரசி. அது இப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் அதே போல் விஷ்ணு ரெட்டியும் எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கேபினெட் மீட்டிங்லையும் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுக்கழிவு சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு இந்த தாவேக்கா அரசு 1 வருஷம். அது குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதே போல் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் இருக்கிறாங்க, இது இல்லாமல் காங்கிரஸ் சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, கனிம வள அமைச்சர் இருக்கார். இதெல்லாம் ஓகே, ரைட். இவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ் இருக்கிறாங்க, எம்எல்ஏ பொறுப்பு அமைச்சர்கள். கூட விஷ்ணு ரெட்டியும் இருக்கிறாரு. அவர் ஏன் இருக்கிறாரு? அவர் எப்படி உள்ளே வந்தார்? இல்லை விஷ்ணு ரெட்டி வந்து அவருடைய தனிப்பட்ட செயலாளர் அப்படின்னா தனிப்பட்ட செயலாளர் ஜிஓ காமிங்க, ஜிஓ காமிங்க சார். அவர் உங்களுடைய தனிப்பட்ட செயலாளர் இருந்தால் ஜிஓ காமிங்க. இது வரைக்கும் சிங்கப்பெண் திட்டம் அறிவிச்சாங்க, ஜிஓ இல்லை. இது வரைக்கும் சிங்கப்பெண் திட்டத்துக்கான ஜிஓ இல்லை. ஓகே. பொதுமக்களுக்கு தரேன்னு சொன்னார் இல்லையா, 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கான ஜிஓ இல்லை. ஓகே. ஜிஓ ஆர்டரே இல்லை. விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னார்ல, ஜிஓ ஆர்டரே இல்லை. டிஐ பேரில் மட்டும் செய்தியாக வந்துட்டு செய்துட்டு ஜிஓ எங்க? கவர்மெண்ட் ஆர்டர் எங்க? கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாம ஒரு கிளர்க்கை கூட வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுங்க. கண்டிப்பா. இவர் எப்படிங்க சிஎம் செக்ரட்டரி வந்து கூட வச்சிருக்காரு? கோயம்புத்தூர்ல இருந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல கோளாறு நடக்குதுன்னு சொல்லி கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்க வந்து நியமிச்சிங்க, அது விமர்சனமாச்சு. விமர்சனமாச்சோடனே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து டெல்லியினுடைய பிரதிநிதியாக ஒரு நபரை ஜிஓ போட்டு அவர் அறிவிச்சிங்க. அந்த ஜிஓ அரசு வெளியிட்டுச்சான்னு கேட்குறேன். அரசு வெளியிடலையே அந்த ஜிஓவை. ஜிஓ எப்படி வெளியே வந்துச்சு? நயினார் நாகேந்திரன் டெல்லி சோர்ஸில் இருந்து அந்த ஜிஓ வெளியிட்டார். சரி, ஓகே, ரைட்டு. அந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி அவரோட ஜிஓ யார் வெளியிட்டா? கவர்மெண்ட் வெளியிட்டுச்சா? அவரே அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வெளியிடுறாரு, தன்னை அறிவிச்சிட்டாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த டெல்லி பிரதிநிதி, இது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி,
இவங்க யாருமே ஜிஓவை அவங்க சொந்தமாக வெளியிடுறாங்களே தவிர இல்லை வேற யாரோ எடுத்து வெளியிடுறாங்களே தவிர அரசு வெளியிடலை. சரி, இவங்க எல்லாருமே கேபினெட் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டின் படி இது தவறு, இது கிரைமு. இது எல்லாம் விவாதமாக மாறுது. திமுகவினுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி குறித்து ஒரு குதிரை பேரம் குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் ஒரு 2 நாள் இதை ஒரு நியூஸாக மாற்றுறாங்க. நியாயப்படி எது டிஸ்கஷனாக மாறி இருக்கணும்? அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸை மீறினதுக்காக இவங்க மேலே குற்றம் பதிந்திருக்கணும். அதை தான் நம்ம டிஸ்கஷனாக வச்சிருக்கணும். வேற வழி இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நியூஸ் அப்படி இவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க திருப்பரங்குன்ற மலையை அளந்துக்கிட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஐ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஷனாக மாறி இருக்கணும். குர்பானி கொடுக்கறது தடை பண்ணாங்க, அதுவும் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சு தான் கொடுத்துச்சு. அதை நாங்கள் பர்ஃபெக்டாக நடைமுறைப்படுத்திட்டோன்னு கடிதம் அனுப்பிச்சாரே தமிழ்நாடு முதலமைச்சர். அப்புறம் டெல்லியில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே ஏன் நீங்கள் வாதாடல? அதுதானே டிஸ்கஷனாக மாறி இருக்கணும். கோயம்புத்தூரில் சர்ச்சு கட்டுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க இதே ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சு. அதில் இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கணும். இந்துத்துவாக்காரன் நினைச்சதை சதிச்சுட்டு இருக்கான் கோயம்புத்தூரில் சர்ச்சு கட்ட விடாமல். கேட்டால் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பேசுகிறாரு, கோயிலிருந்து கல்லறி தூரத்தில் வந்து எவ்வளோ பெரிய சர்ச் எதுக்கு அப்படின்னு பேசுகிறாரு கோர்ட்டில். அதில் இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கணும். அதை ஏன் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரல? எஃப்சிஆர்ஏ ஆக்டின் படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிதியை கட் பண்ணுறாங்க, வேற வேற முறையில் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கணும். இல்லை கலைஞர் இஸ்லாமிய ஓபிசிக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு, அதையும் தடுத்திருக்கு ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சு. அது இன்னைக்கு டிஸ்கஷனாக மாறி இருக்கணும். இது எல்லாமே சிறுபான்மையின மக்களுக்கு இந்த விஜய் அரசு பண்ண துரோகம். கோர்ட்டில் போய் நின்று எதுவுமே வாதாடாமல் வக்கீலே போய் ஒன்று சும்மா பொம்மை மாதிரி நின்று வர்ற மாதிரி பண்ணிட்டு கேட்டால் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சுன்னு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் அரசு நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இந்த நேரத்தில் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ, செந்தில் பாலாஜி கேஸு, விஜயபாஸ்கர் கேஸு அப்படின்னு குதிரை பேர நாடகத்தை அம்பலப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திசை திருப்பும் வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதில் அடுத்த கட்டமாக ஸ்ரீவைகுண்ட கேஸு. இது இத்தோட நிற்காது. இன்னும் சில தாவேக எம்எல்ஏக்கள் வந்து என்ன அவன் கூப்பிட்டான், என்ன இவன் கூப்பிட்டான், 50 கோடி கொடுக்குறா, 10 கோடி கொடுக்குறா, சும்மா வந்தால் கூட திமுக சேர்த்துக்காது. திமுகவுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை 50 கோடி கொடுத்து வாங்க வேண்டிய தேவை திமுகவுக்கு கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க நியூஸ் கிரியேட் பண்ணி ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரே வேலையை தவிர இது வேற எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு போங்கான ஆட்டம். இது வந்து இதை ஒழுங்காக கூட செய்ய தெரியாமல் மாட்டிக்கிட்டார் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ. ரைட், பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.